ஐநார் துணையில இன்னைக்கான ப்ரொமோ என்னன்னு பார்க்கலாம். சோழன் போயிட்டு சேரன் அண்ணா கிட்ட சொல்றாங்க, "நீ உன்னை வந்து நிலா அண்ணன்னு கூப்பிடுறதுனால தான் என்ன புருஷனாவே மதிக்கிறதில்ல. நீ போயிட்டு நிலா கிட்ட சொல்லுண்ணே, உன்னை இன்னொரு தடவை நிலான்னு கூப்பிடவே கூடாதுன்னு சொல்லிடு" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போய் சேரன் அண்ணா கிட்ட சொல்றாங்க. அடுத்து சேரன் அண்ணா சொல்றாங்க, "ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற? விடுடா, அது இருந்துட்டு போகுது" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணே நான் சொல்றத கேளுண்ணே, என் வாழ்க்கையை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலையே படுறதில்ல, என் மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் இருக்குடா, ஏன்டா இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாங்க. "அப்போனா நான் சொல்கிறத செய்யணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. நிலாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் கேட்குறாங்க சேரன் அண்ணா நிலா கிட்ட. மற்ற விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் சோழன் சொன்னதை மட்டும் பேச மாட்டேன்றாங்க. உடனே சோழனுக்கு செம கடுப்பாகுதாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, "அண்ணே நான் சொன்ன விஷயத்த பேசுனேன் நிலா கிட்ட" அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சேரன் அண்ணாவும் தயங்கி தயங்கி சொல்லுவாங்க, "நிலா நீ இனிமேல் என்ன அண்ணன் கூப்பிடாதப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதை கேட்டு நிலா ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. "ஏன்பா அழுறேன்னு?" கேட்குறப்ப, "அண்ணன் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? இனிமேல் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. சரி, அழுந்துட்டே இருக்காங்க நிலா ரொம்ப. அது கேட்டு, "ஏம்மா இன்னும் அழுந்துட்டே இருக்கேன்னு?" சொல்கிறப்போ, "அண்ணா நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் விட்டுட்டு வந்தேனே, அவங்கெல்லாம் மறந்துட்டு நான் இங்கே ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிங்களா? நீங்கள்லாம் என்னை அந்த மாதிரி பார்த்துக்கிறீங்க. நீங்கள் தான் என்னை அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாமா உங்களை தான் நினச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு அழுறாங்க. உடனே சேரன் அண்ணாக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது. "சரிம்மா, நான் உன்னை இனிமேல் நீ அண்ணனே கூப்பிடு எப்போவுமே. இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீ அழாதன்னு" சொல்லிடுவாங்க. அது கேட்டும் திரும்பி அழுந்துட்டே இருப்பாங்க நிலா. உடனே சேரன் அண்ணாக்கு இன்னும் என் மனசில் ரொம்ப கஷ்டமாயிடுது. சேரன் அண்ணா சொல்கிறாங்க, "இனிமேல் உன் குழந்தைக்கு நான் தான் தாய்மாமன். நீ அவனுக்கு நான் தான் சீர் பண்ண போகிறேன். வயசுக்கு வந்தாலுமே நான் தான் எல்லாம் பண்ண போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிலாவும், "என்னவோ சொல்லுங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துட்டே போயிடுவாங்க. சோழன் உடனே கடுப்பாயிட்டு, "அண்ணன் நான் என்னென்ன பண்ண சொன்னேன்? நீ என்னென்ன சொதப்பி வைக்கிறேன் நான் மொத்தமாக என் வாழ்க்கையே நான் இன்னும் சொதப்பு தான் ஆகுதுண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ரொம்ப புலம்பிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. திரும்பியும் நைட்டு ஆகிடுது. நைட்டில் வந்து சேரன் அண்ணாவை பிடிச்சி திட்டுறாங்க. "நான் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணுறேன்னே, நான் என் வாழ்க்கையை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, என் மேலே பாசமே இல்லைன்னு தான் நினைக்கிறேண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் புலம்புறத பார்த்துட்டு சேரன் அண்ணாக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கு சேரன் அண்ணாவே ஒரு ஐடியா சொல்கிறாங்க. "என்னால் நிலாவை தங்கச்சியாக தான் நினைக்க முடியும், அவளை தங்கச்சியாக இல்லைன்னு நினைக்க முடியாது. நான் சொன்னதுக்கு எப்படி அழுந்தா பார்த்தல்ல, வேணால் நம்ம இப்படி வச்சுக்கலாம், நீ என் தம்பியாகவே இல்லைன்னு சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பல்லவனும் பாண்டியனும் அங்கே இருந்துட்டு சிரிப்பாங்க. சரிண்ணே, வேணா சேரன் அண்ணா சொல்கிறாங்க, "நிலாவை தான் என்னை தங்கச்சி இல்லைன்னு சொல்கிறது கஷ்டம், உன்னை வேணால் தம்பியாக இல்லைன்னு சொல்கிறது ஈஸிண்ணே" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி அப்படியே சொல்லுங்கண்ணேன்னு" சொல்லுவாங்க. காலையில் வந்ததுமே கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு சேரன் வந்து சேரன் கிட்ட சொல்லுவாங்க. சரி காலையில் பேசலான்ட்டு இருக்கிறப்போ சோழனுக்கு ஒரு ட்ரீம் வருது. ட்ரீமில் என்ன ஆகுதுன்னா, சேரன் அண்ணா வந்து நிலா கிட்ட பேசுகிறாங்க. நான் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து இனிமேல் எனக்கு தம்பியே இல்லை, அவன் என் மச்சான், அவன் என் மச்சான்னா உனக்கு யார் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணா சொல்லுவாங்க ட்ரீமில். அதை நினச்சிட்டு சோழனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. அன்னையை சொதப்ப போகிறதில்ல, நல்லா பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகுவாங்க. அந்த டைமில் நிலா வருவாங்க. சோழனை பார்த்துட்டு, "என்ன மென்டல் இது பிடிச்சிட்டுக்குமா, சிரிச்சுட்டு தனியாக சிரிச்சுட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒரே சந்தேகம். உள்ளே போனதும் சேரன் அண்ணா சொல்லுவாங்க, "நிலா இனிமேல் நீ என்னை அண்ணன் கூப்பிடாது, நான் உனக்கு அண்ணன்னா நான் சொல்கிறத கேளுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணா நிலா கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டு, "என்னென்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. "இனிமேல் சோழன் வந்து எனக்கு தம்பி இல்லை, பாண்டியனும் பல்லவனும் நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு அவன் தம்பி இல்லை, அப்படின்னா உனக்கு மாமா பையன் மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவாங்க. அதை கேட்டு நிலா ரொம்ப குழம்பிடுறாங்க. சோழனுக்கு வந்து அதை கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது, மொத்தமாக சொதப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. "நீ எனக்கு எதுவுமே இனிமேல் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.